வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம இருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்கலாவோட அந்த பீச்சுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலாக இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எதிர்ச்சியாக வந்தது. ஓகே, ஸோ ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம வர்கலா பீச்சுக்கு போய் அங்கே போய் நம்ம ஹோட்டலில் போய் தங்கிக்கலாம். ஓகேங்க, ஸோ ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டி சும்மா அதெல்லாம் போட்டுருக்காங்க. இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் கும்புற மாதிரி தான் நிறைய இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லைட்டிங் செட்டப்லேயே மாரியம்மன் இருக்கிற மாதிரி, பிள்ளையார் இருக்கிற மாதிரி, சிவன் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே பெருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பரவி இருக்குன்றது ஒரு அதிர்ச்சியமான ஒரு தகவல் தான். ஓகே, இப்போ ரைட் பார்த்தோம், நீங்களே பாருங்கள், சவுண்ட் எஃபெக்டோடு பாருங்கள். நான் நிறையா டைம் கேரளா வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா டிவியில் காமிக்கிற மாதிரி கேரளா பொண்ணுங்கள் அந்த கண் அழகு அதெல்லாம் யாருமே பார்த்தது இல்லைடா. இப்போ பார்த்தா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே இருக்கடா அப்படின்னு. அவங்களாம் வெளியில் வரவே மாட்டாங்கடா அந்த மாதிரி சொல்லுவான். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஃபெஸ்டிவல்னால வெளியில் வந்துருக்கனால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கேரளா வந்து அவங்க குளிர் பிரதேசமாக வந்து கொஞ்சம் அந்த அழகு, அவங்களோட ஃபேஸோட அமைப்புலாம் சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அதுக்காண்டி தமிழ்நாடு அதுக்காண்டி குறைச்சதுலாம் இல்லை, நல்லாதான் இருக்குங்க. ஓகேங்க, ஸோ நம்மளோட கோ ரைடு முன்னாடி போய்க்கிருக்காப்புல தட்டி நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக போனாத்தே நம்மளும் போய் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போக முடியும். ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் ஃபெஸ்டிவலாக இருக்கிறதுனால டிராஃபிக் ரொம்ப அதிகங்க. ட்ரம் சட்டம் இதுன்னு புதுசாக பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வேல் குத்துற மாதிரி இங்கேயே அதே தாங்க, வேல் குத்தி அது டான்ஸ் ஆடுறாப்புல, அதே மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு அந்த முதுகில் இது பண்ணி கொக்கி போட்டு அதெல்லாம் என்னென்னமோ புதுசாக பண்ணுற பார்க்கும்போது என்னடா அது இப்படி கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பீன்னு நினச்சி வித்தியாசமாக பண்ணுறீடான்ருச்சு. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் நம்மளோட முழு குணாதிசயங்களும் தெரிகிறத நான் பார்க்குறேன். ஸோ நான் எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் வந்தாலும் என்னோட குணம் அப்போ தான் எனக்கே தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அமைதியான பையனாக தான் இருப்பேன். அந்த இடத்துல போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு இது வந்துட்டு வைப் வந்துருக்கு. ஓகேங்க, ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வர்கலா ரோடு வந்து கொஞ்சம் மோசம்தான். ஆனால் கொஞ்சம் தள்ளி போகும்போது போக ரோடு நல்லாயிருக்கு. டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகம். என்றைக்குமே கேரளா வந்து பெரிய அளவுக்கு இயற்கை அழித்து ரோடை போட மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களோட ரூல்ஸு. நம்ம ஊரில் இயற்கை அழித்து ரோடை போடுறதுல ஃபேமஸ்ஸு. பரவாயில்ல, தமிழ்நாடு குறையெல்லாம் சொல்லல, உண்மையாக சொல்லிட்டு. ஆனால் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் விவசாய நிலங்கள் அழிக்காமல் செய்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ட்ரெண்டிங்கில் கூட போய்க்கு இருந்துச்சுங்க. கலர் பேப்பர்லாம் கொட்டுற மாதிரி கலாசல்லா அப்படின்னு பாட்டெலாம் போட்டு ஒரு வித்தியாசமாக வைப்பில் பண்ணிக்கிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த லைட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் பார்த்து ரசிங்க. ஒவ்வொரு சிலைகளும் அருமையாக காட்சியளிக்குது. ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பிளேயர் மாதிரி தெரியுது, ரெண்டாவது அனுமார் அப்படி நெஞ்ச பொழந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா சிவன் சுத்தமா உத்தர தாண்டவம் ஆடுறாப்புல. சாதா தாண்டவம் இல்லைங்க, உத்தர தாண்டவம். இதில் நல்லா கவுன்சிங்காக தெரியும். அவர் ஒத்த காலில் நின்று தாங்க ஆடுவார். இதில் 2 காலையும் தூக்குறாப்புல. அப்படி ஒரு தூக்குற ஒரு சரித்திரமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே ரைட் லெக்கை தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம மதுரையில் வந்து லெஃப்ட் லெக்கை வச்சுட்டு ரைட் லெக்கை ஆடுவார். இங்கே மட்டும் அந்த சலுகை இருக்குது. ஆனால் இங்கே மொத்தமாகவே மாற்றி விட்டாங்க. நம்ம எப்படி நம்ம ஊரில் பிள்ளையார் கல்யாணம் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம், இங்கே 2 கொண்டாட்டி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க பிள்ளையார். அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அதாவது ஒரு லிஸ்ட்டு ஒருத்தங்க வந்து இப்போ மாறி லாஸ்ட்டாக ஒருத்தங்க சேர போது
சம்மந்தமே இல்லாமல் சரி பரவாயில்ல, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நைட் ரைடாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன். ஸோ ரூம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி புக் பண்ணியாச்சு. நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிருக்கோம். ஸோ பீச் ஓரமாக பிடிக்கலாம், ஏன்னா அதோட காற்று, அதோட சவுண்டு, அங்கே உள்ள பீப்புள்ஸ் பீப்புளெலாம் மீட் பண்ணி பேசுகிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்க்கிருக்கோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச்சு அந்த இடத்துக்கிட்ட சைடில் வந்து வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கடலை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஓகே, நல்லாவே போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோ. எதுவும் ஏன்னா நைட் டைம் புது ரோடு நான் வந்ததே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் இங்கே மோட்டோ விளாக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடிலாம் அங்கிட்டு சுற்றி இருக்கோம். வர்க்கலான்றது போனதில்லை, கோவா போயிருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். நைட் டயத்தில் பார்த்துக்குங்க, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இல்லீகலாக அவங்களும் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் கண்டுக்காத மாதிரி போய்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அப்படியே சைடு வியூவையும் அந்த கடலையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாருங்கள், என் கூட சேர்ந்து பயணுங்க. இங்கே உள்ள மீன் ரகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போல், ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கனால அந்த ஃப்ரெஷ்ஷு மீன் அதெல்லாம் போட்டு உடனே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லிங்க இங்கே வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம ஊர் மாதிரிலாம் 50 ரூபாய்க்கெலாம் பொறிச்சு கொடுங்கலாம் கேட்டாங்கன்னா திட்டியே விடுவாங்க. ஒரு பீஸே 500 வாங்க. ஏன்னா அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு வந்த வேலையை பார்ப்போம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதை மட்டும் நேர் பார்க்கலாம். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளும் வைஃப் நைட்டு பண்ணுறோம். டிஜே போட்டு ஸ்மார்ட்டாக தமிழ் சாங்கை போட்டு குத்து சாங் ஆடுறோம். விடக்கூடாது இங்கே வந்துட்டு. எனக்கு வரைக்கும் அந்த டிஜே இதெல்லாம் வந்து நேரில் பார்த்ததில்ல. ஸோ இங்கே வந்து பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை விட்டுறக்கூடாது இல்லையா, கிடைக்கும் போது விட்டுறக்கூடாது. அப்புறம் போனதுக்கப்புறம் அதை பற்றி ஐயோ அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ கரெக்டாக நைட்டு சொல்ல போனால் இப்போ லைட்லாம் இல்லாத இடம், சைடில் சவுண்டு கேட்கும், அந்த பீச்சோட சவுண்டு. தனியாக தான் போய்கிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி ஒருத்தர் முன்னாடி தனித்தனியாக போய்க்கிருக்கோம் அந்த ரூமுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் கோடெலாம் இருக்குது. நைட்டு வைப் பண்ணுறதுக்கோ இல்லை பீச்சுக்கு ஒரே கலர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிற மாதிரி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்கங்க. என்னடா பையா, இன்னும் நடக்க வச்சுட்டே இருக்கு, எப்படா வரும்? 12 கிலோமீட்டர் மாதிரி போய்கிட்டே தான்டா இருக்கிய, ஏமா வாங்கடா, இவ்வளோ தூரம் தான்டா நடப்பீங்க. ஐயோ, கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. எல்லாருமே உள்ள களத்தில் இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இங்கே லீகல் தாங்க. ஹோட்டலில் வந்து ஆல்கஹால் கொடுத்து டிஜே வந்து ஃப்ரீ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ரூமை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் உள்ளே போயிட்டு அடுத்து தான் இது பண்ணணும். அக்கா கொஞ்சம் தள்ளி இருங்கோ, தள்ளுங்கடா, சிரிக்கி கொஞ்சம் தள்ளி இரு, ஏன் உசுரை வாங்குற, கையில் இருக்கிறதையெல்லாம் மூஞ்சில் வச்சுக்கிட்டு நீ போடுற துணி இருக்கு. ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ரூம் பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா, பிறந்திருக்குது அதுக்கு தாண்டா. இந்த புள்ள ஃபோனை பேசிக்கிட்டே தான் போது, வழியே விட மாட்டேங்குது. என்னதாண்டா பண்ணுறீ? டேய் தள்ளுங்கக்கா. இது ஃபாரின் கேர்ள்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது ஆட்டம் போய்கிருக்கு, சித்தம்போக்கு சிவம்போக்கு மாதிரி. ஓகே, நம்மளோட ரூம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். அலைகள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஜோராக வந்துக்கிருக்காப்புல. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க நம்மளோட ரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு காலையில் இதை காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரூமை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். ரூமில் ஸ்டார்டிங் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு, குடிசை மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஏசி இல்லை, இங்கேயும் வெயில் காலமாக இருக்கிறதுனால ஏசியே புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ரேட்டில் ரொம்ப சீப் தாங்க. 2000 ரூபா 4 மெம்பர்ஸ்க்கு. ஒரு மெம்பர்ஸ்க்கு 500 போட்டாலும் 4 பேருக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 500 ரூபாய்க்கு
தரமான ரூமாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி குடிசை மாதிரி எடுக்கிறது வந்து நம்ம குளிர்காலத்தில் எடுத்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும், ஏசி தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு ஏசி வந்தீங்கன்னா ஏசியோட என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்க, போயிட்டு வரேன், பாய்.